வணக்கம். அஸ்வின் பக்தி மீடியாவுக்கு பக்தி மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உச்சிஷ்ட கணபதி பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய வீடியோவும் நிறைய உபாசனைகளும் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உச்சிஷ்ட கணபதி அப்படின்னா யாருன்னா, வியாக்கிராபதன்ற அசுரன் வந்துட்டு ஒரு வரம் வாங்கினான். என்ன வரம் வாங்கினான்னா, ஒரு பெண்ணு புணர்ந்த நிலையில இருக்கிறவன் தான் என்னை வந்து வதம் பண்ணன்ற ஒரு வரத்தை வாங்கினான். வியாக்கிராபதன்ற அசுரன் வந்துட்டு அது அந்த அந்த வரத்தை வாங்கிட்டு நிறைய தேவர்களுக்கு இந்த பூமியில நிறைய துன்பங்களை விளைவிச்சுட்டு வந்தான். அப்படி துன்பங்களை விளைவிச்சுட்டு வர சொல்ல 1000 சூரியன் பவர் கொண்டு 1000 சூரியன்ல எவ்வளோ பெரிய கதிர்வீச்சுக்களும் அந்த பவரும் இருக்குமோ அதெல்லாம் ஒன்றா திரட்டி உச்சிஷ்ட கணபதின்ற ஒரு தெய்வத்தை உருவாக்குனாங்க. சரி, புணர்ந்த நிலையில இருந்து தானே அவனை வதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. சொல்லும் சரஸ்வதி தேவியும் பிரம்மாவும் ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்துல நீல சரஸ்வதி தேவின்ற அவங்கள பிரதிஷ்டை பண்ணாங்க. அவங்க வந்து உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கி 2 பேரும் போயிட்டு அந்த புணர்ந்த நிலையில அந்த வேக்ராபதன்ற அசுரனை அழிச்சிட்டு அவங்க வந்து பூமியில பிரதிஷ்டை ஆன இடம் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரே நைட்ல அவங்கள பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயில் கட்டப்பட்டதா வரலாறு. 4 சித்த புருஷர்கள் வந்துட்டு அந்த கோயிலை கட்டி அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தை, அதாவது உச்சிஷ்ட கணபதி அப்படின்ற ஒரு தெய்வத்தை யாரெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி உச்சிஷ்ட கணபதி மந்திரம் சொன்னேன், ஸோ எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு, நிறைய இதுவாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உச்சிஷ்ட கணபதி யாரெல்லாம் வணங்கலாம், எல்லாமே தெய்வம் தான், எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடியவங்க தான். பட் ஆனால் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு சொல்லும், இந்த தெய்வம் உனக்கு கை கொடுக்கும், இந்த தெய்வம் உனக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு. குரு கேது யார் ஜாதகத்தில் சம்மந்தப்படுதோ, குரு கேது சனி இந்த 3 கிரகம் யார் ஜாதகத்தில் தொடர்பு கொள்ளுதோ இவங்க எல்லாருமே உச்சிஷ்ட கணபதி உபாசனை செய்யலாம். தீட்சை வாங்கின உபாசனை செய்யலாம், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு வீட்டில் வணங்கிட்டு வரலாம். இந்த கிரக இணைவுகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வார் உச்சிஷ்ட கணபதி.